நாமோ அல்லது நம்மோடு இருப்பவர்களோ இன்றைய இந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்பது நம் எல்லோரையுமே பரபரப்பாக இயக்கச் செய்கிறது. அப்படி என்னங்க அந்த தேர்தலுக்கு அவ்வளோ பெரிய சக்தியா இருக்கிறது? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும். எந்த பக்கம் திரும்பினாலும். ஒரு பொட்டி கடைக்கு போறோம், தேர்தல் பற்றி உரையாடல். ஒரு டீ கடைக்கு போறோம், தேர்தலை பற்றி உரையாடல். ஒரு மருத்துவமனைக்கு போறோம், தேர்தலை பற்றி உரையாடல். ஆமாங்க. எல்லா இடங்களிலும் தேர்தலை பற்றியான உரையாடல் இப்பொழுது நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை இயல்பா நாம புரிஞ்சுக்கணும். நாம் வாழக்கூடிய இந்த தேசம் என்பது டெமோக்ரசி என்று உலக அறிஞர்களால் போற்றப்படுகிற ஒரு உன்னதமான ஜனநாயக கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம். டெமோக்ரசினா என்னங்க? பலரும் இன்று புதிய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. நம்முடைய வருங்கால தலைமுறையை நாம் அரசியல் படுத்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. கண்டிப்பாக நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய செய்திகளில் இதுவும் ஒன்று. நம்ம வளரக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 அது மாதிரியான காலங்கள்ல எல்லாம் அரசியல் படுத்துதல் என்பது இயல்பாகவே மக்களுடைய பண்பியலாக இருந்தது. அரசியலை குறித்த ஒரு பார்வை வளர்ந்து வருகிற தலைமுறையிடத்திலே மிகவும் செலுத்தி ஓங்கியதை நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் இன்றைய நவீன கருவிகளால் அல்லது புதிய புதிய வரவுகளால் தலைமுறைக்கு முறையான டெமோக்ரசியை குறித்த பார்வை கிடைக்காமல் இருக்கிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. சரிங்க. இப்ப டெமோக்ரசினா என்ன? இன்னைக்கு நாம பலரும் ஏக்கத்தோடு பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் டெமோக்ரசி. என்ன ஏக்கத்தோடு பார்க்கிறோம்? மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சிதான் டெமோக்ரசி என்று சொல்லப்படுகிறது. மக்களுடைய கைகளில் அதிகாரம் இருப்பதுதான் டெமோக்ரசி என்று சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு? நம்ம கையில அதிகாரம் இருக்கா? அப்படியா சொல்லுகிறது? அப்படின்னு நாம் ஆச்சரியமா கேட்போம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில மக்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை மிக ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். சரிங்க. அப்படி இருந்தும் ஏன் நாம் நினைப்பதை போன்ற ஆட்சியாளர்கள் கட்டமைக்கப்படல அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, நாம தானே அதிகாரத்தினுடைய குடும்பியை பிடித்து நிறுத்துகிற ஆற்றல் படைத்தவர்கள் என்று இந்திய ஜனநாயகம் பிரகடனப்படுத்துகிறது. ஆனா என்னைக்காவது நம்ம பிடிச்சு நிப்பாட்டி இருக்கிறோமா? டெமோக்ரசியை நாம உணர்ந்து இருக்கிறோமா? அரசியல் படுத்தி இருக்கிறோமா? நம் சமூகத்தை, நம் தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால வருகின்ற 2026ஆம் ஆண்டினுடைய 17வது சட்டமன்ற தேர்தலை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். முறையாக பயன்படுத்துவதிலே முதன்மையானது நாம் ஓட்டு போடணும். ஓட்டு போடுவது என்பது தேர்தலில் மிக முக்கியமானது. மக்களினுடைய அதிகாரம் மக்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்வதனுடைய மையம் எதுவென்றால், துவக்கம் எதுவென்றால் ஓட்டு போடுறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டு கேட்டு வராங்க. அது அவங்களுடைய உரிமை. களத்துல நிக்கிறது அவங்களுடைய விருப்பம். டெமோக்ரசி அனுமதிச்சிருக்கு. ஆனா மக்களாகிய நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், பொருளின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக பிரித்து ஆளுகிற சூழ்ச்சியாளர்களை தவிர்த்து விட்டு மனிதர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, சமநீதியை யார் நிலைநாட்டுகிறார்களோ, முறையான மக்களினுடைய பிரதிநிதிகளாக யார் நிற்பார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பது மக்களாகிய நம் மீது கடமை, நம் பொறுப்புங்க. டெமோக்ரசி அப்படித்தான் சொல்லுது. இன்றைய வாழ்வியல் முறையில் நாம் நமக்கான அதிகாரங்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். நாம் எல்லோரும் நமக்கான பிரதிநிதிகளை, நாம் வாழக்கூடிய தொகுதியிலே சரியான பிரதிநிதிகளை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். வல்ல ரஹ்மான்
யாரெல்லாம் சட்டமன்றத்துக்கு செல்கிறார்களோ அவருடைய உள்ளங்களில் மக்களின் மீது அன்பை விதைப்பானாக. மக்களின்கான சமத்துவம், சுதந்திரம், நீதியை நிலைநாட்டுகிற நல்லதொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இறைவன் அங்கீகரித்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.